இன்னைக்கு சரியான சோம்பேறித்தனமா இருந்துட்டு, வேண்டிய அளவுக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு, சாயந்தரத்த போல தான் தலைக்கே எண்ணெய் வச்சேன். அவ்வளோ ஒரு சோம்பேறித்தனம். ஏன்னா, இன்னைக்கு வந்து ஞாயித்துக்கிழமை. ஞாயித்துக்கிழமைனா மட்டும் ஏன் தான் இப்படி ஒரு சோம்பேறித்தனம் வருதுன்னே தெரியல. வாரத்தோட கிழமையே நாளே ஞாயித்துக்கிழமை தான். ஆனா, அன்னைக்கே நம்ம வந்து ஃபுல் ரெஸ்ட்ட போட்டுறது. ரெஸ்ட்டுக்கு அப்புறம் போண்டா சுட்டுருந்தாங்க. போண்டாவ சாப்பிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தம்பியோட விளையாண்டுருந்தேன். விளையாண்டதுக்கப்புறம் செடிக்கு மொட்டை அடிக்க போயாச்சு. ஏன் செடிக்கு மொட்டை அடிக்கிறேன்னா, செடியிலேருந்து பூ வரும்போது ரொம்ப கருகுன மாரி வருது. இலையெல்லாம் ரொம்ப முருடுவாஞ்சு போயிருச்சு. இதுக்கு என்ன நோய், என்ன ஏதாவது தாக்கிருச்சான்னு கூட எங்களுக்கு தெரியல. அதனால இத வெட்டி விட்டு மறுபடியும் வந்து தழைய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி விட்டுருந்தோம். வெட்டி விட்டு கொஞ்சம் மண்ணெல்லாம் கெளறி விட்டோம். நாளைக்கு காலையில உரமெல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வெட்டி விட்ட இடத்துல எல்லாம் பாலித்தீன் கவர கொஞ்சம் கிழிச்சு போட்டு அதில வந்து நூல வச்சு கட்டியாச்சு. என்ன ரீசன் தெரில. கடைகள்ல எல்லாம் இந்த மாரி தான் கட்டியிருந்தாங்க. நாங்களும் வந்து செம்பருத்தி செடி வளரும்போது இந்த ஐடியாவ தான் ஃபாலோ பண்ணி கவர் போட்டு கட்டி வச்சிருந்தோம். செடி நல்லாவே வந்துருச்சு. அதனால அதையவே ஃபாலோ பண்ணி இதுக்கு கட்டி வச்சுட்டோம்.